இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் தியானத்துக்கண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பில் பரிசுத்தம், இந்த நாளில் ஒரு தலைப்பு நான் கொடுக்கலன்னா அன்பில் பரிசுத்தம். இன்னைக்கு அநேகருடைய அன்பு தடுமாற்றம் நிறைந்த அன்பாக தான் இருக்கிறது. அநேகருடைய அன்பு நிறைந்த சூழல் ஏமாற்றங்கள் நிறைந்ததாக தான் இருக்கிறது. ஏதோ எதிர்பார்ப்பு நிறைந்த அன்பு, ஏக்கம் நிறைந்த அன்பு, இல்லை கொடுக்கக்கூடிய அன்பு பார்க்கணுன்னா வஞ்சகத்தோடு கூட ஏதோ மனதில் வைத்து கொண்டு பரிசுத்தம் இல்லாமல் குற்றமுள்ள ஒரு அன்பாக தான் அநேகருடைய அன்பு இருக்கிறது. ஆனால் வசனம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்குறது அல்லவா? ஒரு தெய்வ பிள்ளைகளுடைய அன்பு எப்படி இருக்க வேண்டுமா? தமக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக, தெய்வத்துக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சக மனிதர்களோடு எப்படி அன்பு பாராட்டுகிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சபையாராக இருக்கலாம், ஊராராக இருக்கலாம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்று சொல்லி 2ஆம் பிரதான கற்பனை நமக்கு உண்டு என்பதை அநேக நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம். ஒன்று யோசிக்க வேண்டும், நம்முடைய அன்பு மற்றவர்களை காயப்படுத்துகிற அன்பாக இருக்கிறதா, இல்லை மற்றவர்களை சீர்படுத்துகிற அன்பாக இருக்கிறதா? நீங்கள் மற்றவர்களுடைய குறைகளை தூற்றிக்கொண்டு துரிந்தோம் என்றால் அது காயப்படுத்துகிற அன்பாய் மாறிவிடும். ஒருவேளை மற்றவருடைய குறைகளை காணும்போது, ஏற்ற சமயம் வரும்போது அதை சரி செய்யக்கூடிய வழிவகைகளை ஏற்படுத்தும் போது அந்த அன்பு அது பூரணமாக காணப்படும். அநேக நேரங்களில் நிறைய தேவ பிள்ளைகளை நான் பார்க்குறேன். அடுத்த பிள்ளைகளோ இல்லை நான் வாலிபர்கள் நடத்துறதுனால நான் அதை தைரியமாக நிலை சொல்ல முடியும். அடுத்த பிள்ளைகள் இடறி விழுவதை ரொம்ப மெச்சிக்கொள்வாங்க, ரொம்ப அதை தூட்டி துருவாங்க. அது சாபன்றது புரிந்து கொள்ளாமல் எளிமையாக பேசுவாங்க. இல்லை சபையில் ஒரு பிள்ளை இடறி விழுகிறது, சபையில் ஏதோ ஒரு வாலிப பிள்ளை தடுமாறுகிறதுனா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி கொண்டிருப்பார்கள். தேவன் அது விரும்பவில்லை. தேவனுடைய விருப்பம் அது அல்ல. தமக்கு முன் அன்பிலே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள். அன்பிலே பரிசுத்தம். ஆவியின் கனியை குறித்து வாசிக்கிறோமே, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கிறோமே, அதில் முதல் கனி என்னது? அன்பு. அன்பு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்து ஒரு பெரிய பட்டியல் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் போடுகிறாரே. எத்தனை வரங்கள் இருந்தாலும் அன்பில்லை என்றால் அதில் பயனில்லை என்று சொல்லி எழுதுகிறாரே. நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? குற்றப்படுத்துகிற அன்பாக இருக்கிறதா, இல்லை காயப்படுத்துகிற அன்பாக இருக்கிறதா, இல்லை சீர்படுத்துகிற அன்பாக இருக்கிறதா? தேவனுடைய அன்பு எப்படி என்றால், நம்ம ஏற்கனவே கடந்த நாட்கள் நாம் தியானித்திருக்கிறோம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறான்னு சொல்லி எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம், நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பு தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக, பரிசுத்தமாகும்படியாக தான் சிச்சிக்கிறது. ஆனால் இன்றைக்கி நம்முடைய அன்பு மற்றவருடைய விஷயங்களை அறிந்து கொண்டு தூற்றி திரிந்து காயப்படுத்தி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விடுகிறது. அநேக நேரங்களில் சிலருடைய வார்த்தைகளை கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். அன்பிலே அந்த வார்த்தை அழகாக இருக்குல்ல, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு. உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொண்டாராம். இல்லை அவங்க அன்பில் எங்கேயோ குற்றம் இருக்குதா? மனுஷன் குற்றம் கண்டுபிடிக்கலன்றது ரெண்டாவது. தெய்வத்துக்கு முன்னாடி வைங்க. கணவன் மனைவி அன்பில் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் குற்றப்படுத்துகிற விதமாக அந்த அன்பு இருக்குதா? சகோதரத்துவத்தில், உடன்பிறப்புகளிடத்தில் கர்த்தர் குற்றப்படுத்துகிற விதமாக அந்த அன்பு இருக்கிறதா? ஐக்கியத்திலே, ஆவிக்குரியவர்களிடத்திலே கர்த்தர் குற்றப்படுத்துகிறது போல அந்த அன்பு இருக்கிறதா? சபையாரிடத்திலே கர்த்தர் குற்றப்படுத்துகிறது போல அந்த அன்பு இருக்கிறதா? இல்லை ஒருவேளை ஆவிக்குரிய பிள்ளைகளை நாம் பெற்றெடுக்கலாம். அடிக்கடி தம்பிமார்களை கர்த்தருக்குள்ளே நடத்துகிறபடினால ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நினைப்பேன். எந்த விதத்துலையும் கர்த்தரை துக்கப்படுத்துகிற மாதிரி என் பிள்ளைகளை நடத்தி விடக்கூடாது. ஆவிக்குரிய ரீதியில் பெற்றெடுத்த எந்த பிள்ளைகளும், சரீரப்பிரகாரமாக பெற்றெடுத்த பிள்ளைகளும் சரி, தெய்வம் குற்றப்படுத்துகிற அளவுக்கு நம்ம நடத்தி விடக்கூடாது. கணக்கு கேட்க கர்த்தர் வருவார். நம்ம உணர்வு எப்போதும் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அழகாக பவுல் எழுதுகிறார்ல, சில வசனங்களை அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். குற்றமில்லாத அன்பு இருப்பதற்கு, பரிசுத்தமாய் அந்த அன்பு இருப்பதற்கு நம்மிடத்தில் சில சுபாவங்கள் இருக்க வேண்டும். 3ஆம் வசனம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் என்ன? முதல் 3 வசனம்
இதெல்லாம் இல்லைன்னா, அன்பு இல்லைன்னா நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறார். 4ஆம் வசனத்தை ரொம்ப கவனிக்கணும். அன்பு நீடிய சாந்தம் உள்ளதாம். பெற்ற பிள்ளைகள், சபையில் சில பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் இடறலாம். நம்முடைய சாந்த குணத்தோடு கூட அதை நாம் அணுகுகிறோமா? தீமோத்தேயுல பவுல் சொல்கிறார்ல, நான் நேரம் இல்லை, நிறைய வசனங்களை என்னால் சுட்டி காட்ட முடியும். நான் ஒரு பகுதியாக இந்த பிரசங்கத்தை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சாந்த குணமுள்ள ஆவியோடு, பிசாசின் கண்ணியில் அகப்பட்டவர்களை சாந்த குணமுள்ள ஆவியோடு விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி 1 தீமோத்தேயுல வாசிக்கிறோமே. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அழகாக எழுதுறாருல, சாந்த குணமுள்ள ஆவியோடு கூட சில பிள்ளைங்க இடரும்போது, சில பிசாசின் கண்ணிகள் அகப்படும் போது எப்படிப்பட்ட ஆவியோடு நாம் அவர்களை அணுகுகிறோம்? தொடர்ந்து நாம் வாசிக்கும்போது, அன்பு நீடிய சாந்தமும் தயவு உள்ளது. நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கலாம், ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கலாம், அவரிடத்தில் நாம் தயவு பாராட்டுகிறோமா? ஆண்டவர் நமக்கு தயவு பாராட்டுகிறதுனால தானே நம்ம இன்னைக்கு ஊழியத்தில் நிற்கிறோம். ஏனோ தெரியல, என் மனதில் இந்த வார்த்தையை கர்த்தர் வைக்கிறார். என் சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, சபை தலைவர்களாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம், யோசித்து பார்ப்போமே, கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளில் தயவு வைக்கிறோமா அவங்க மற்றவர்கள் மேலே? அன்பு தயவு உள்ளதான். அன்புக்கு பொறாமை இல்லையாம். இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட முன்னேற்றத்திலமாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் முன்னேறலாம், சமுதாயத்தில் முன்னேறின நிலையில் இருக்கலாம், கணத்தில் முன்னேற்றமான நிலையில் இருக்கலாம். நம்ம பொறாமை கொள்ளுகிறோமா? பொறாமை உள்ள அன்பு குற்றப்படுத்தி விடும். கர்த்தருக்கு முன்னாடி கர்த்தர் குற்றப்படுத்துறதுக்கு எதுவாக அது காணப்பட்டுவிடும். நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த அன்பு எப்படி இருக்கிறது? பொறாமை நிறைந்ததாக இருக்கிறதா? அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. நான் தான் எல்லாம் செஞ்சேன், நான் இல்லைனா நீ இல்லை, என் மூலமாக தான் நீ ரட்சிக்கப்பட்ட, என் மூலமாக தான் நீ ஆசான் எடுத்த, என் மூலமாக தான் நான் அபிஷேகத்துக்குள்ள நான் உன்னை நடத்தினேன், நான் கர்த்தருடைய ஊழியத்தை சில ஆண்டுகளாக செய்கிற அப்படின்னால நான் தைரியமாக சொல்லுவேன். ஒருவரையும் நான் அப்படி சொல்லவே மாட்டேன். அதனால் நம்ம மூலமாக சில நன்மைகளை பெற்றிருக்கலாம். இன்றைக்கி அவங்க வேறு இடத்துக்கு நம்மளை விட்டு விலகி போகும்போது மனதார நான் ஆசீர்வாதத்தை அனுப்பியிருக்கிறேன். நான் இப்பயும் சொல்லுகிறேன், தேவன் அனுமதிக்காதவர்கள் நம்ம இடத்துல வேண்டவே வேண்டாம். என் மூலமாக தான் வந்துச்சு, என் மூலமாக நம்மளை பெருமை பாராட்டுக்கு என்னது? பவுல் நட்டானா போல நீர் பாய்ச்சினா. விளைய செய்கிறது கர்த்தர். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது, ஒரு மனிதன் விடுவிக்கப்படுகிறது கர்த்தருடைய கையில் இருக்கிறது. நான் தான் இதை செய்தேன்னு சொல்வதற்கு நம்ம இடத்துல என்ன அதிகாரம் இருக்கிறது? நான் தயவாக சொல்லுகிறேன், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பா இராது. இருமாப்பா இராதுன்னா அந்த வார்த்தை எவ்வளோ நம்மளை யோசிச்சு பாருங்களேன். சொல்லலாம், இருமாப்பா அப்படி இருப்பாங்க, இரு மனம், இரு மாப்பு, 2 மனங்கள் அப்படியே இருப்பாங்க. வெளியில் நம்ம கூட இருக்கிறது போட்டு இருப்பாங்க. ஆனால் மனமுள்ள அன்பற்ற நிலையில் காயப்படுத்துகிற மனமாக இருக்குமா? அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு கால் ஒழியாது. முடிக்கிறேன். இந்த அன்பை நாம் எப்படி பாவிக்கிறோம்? தேவன் குற்றப்படுத்துகிற அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? உங்களுடைய தியானத்துக்கு நான் விடுகிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை பொறுமையாக வீட்டிலிருந்து வாசிங்க. என் கைக்குள்ளாக சில ஆடுகளை கர்த்தர் கொடுத்துருக்கலாம், என் கைக்குள்ளாக சில மனிதர்களை கர்த்தர் கொடுத்துருக்கலாம், எனக்கு நெருக்கமாக சில உறவுகளை கர்த்தர் கொடுத்துருக்கலாம். இவர்களிடத்தில் நான் செலுத்தும் அன்பை கர்த்தர் முன்பாக வைத்து சற்று உய்ந்து ஆராய்ந்து பரிசோதித்து பார்ப்போம். கர்த்தர் குற்றப்படுத்துகிற விதமாக அந்த அன்பு இருக்கிறதா? கர்த்தர் காயப்படுத்துகிற விதமாக அந்த அன்பு இருக்கிறதா? பழைய பாட்டு ஒன்று அல்லவா, அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டும் சகலத்தையும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, என் அன்பு மாயமற்றதாக இருக்கட்டும். நான் மற்றவங்களுக்கு கொடுக்கிறத, அந்த அன்பை உண்மையாக கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. நீர் விரும்புகிறபடி அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. அதற்கேற்ற பலன் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே,
முன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி எங்களுக்கு 2ஆம் பிரதான கற்பனையாக இருக்கிறது ஆண்டவரே. இன்னும் ஊழியம் செய்யக்கூடிய சீஷர்களுக்கு நீர் ஒரு கற்பனை கொடுக்கிறீர். நான் உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல நீங்கள் ஒருவரிடத்தில் ஒரு அன்பாயிருங்கள் என்று சொல்லி இன்னும் அந்த கற்பனையை இன்னும் ஆண்டவரை நெருக்குகிறீர். இன்னும் அதை ஆண்டவரே அப்பா இன்னும் பலப்படுத்துகிறத நாங்கள் பார்க்க முடிகிறது. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கும் நாங்கள் நிறைய வசனங்களை பார்த்தோம். இந்த வசனங்கள் எல்லாம் நாங்கள் அசைப்போட தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவிச்சிங்க. அன்பிலே பரிசுத்தமாக எங்களை நிறுத்துங்க, பரிசுத்தம் உள்ளவர்களாக நிறுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.